குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாட்ஸ்அப்பில் வந்த கேள்வி தான். இப்போல்லாம் எக்கச்சக்க பேர் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேள்வி கேட்குறாங்க. யூடியூப்பில் அந்த என் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் எக்கச்சக்கமாக ஒரு நாளைக்கு ரொம்ப பேர் கேள்வி பதிலாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 25 வயசு பையன் தான் கேட்குறான். சார், எனக்கு இந்த ட்ரேடிங் எல்லாம் பார்க்கவே பயமாக இருக்குது. அதில் என்னால் ஒரு ₹200 செலவு பண்ணுறதுக்கே எனக்கு மனசு வராது. நீங்கள்லாம் லட்சக்கணக்கில் விட்டுறீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குது. ஸோ எனக்கு இந்த ட்ரேடிங்கை பற்றியெல்லாம் விருப்பம் இல்லை, ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வம் இருக்குது. எனக்கு இப்போ ஒரு 28 வயசு 29 வயசு ஆகப்போகுது. நான் என்னுடைய 50 வயசுக்கு இருக்கும்போது இல்லை வரும்போது நான் வாங்கினா எந்த ஷேர் பூம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னுடைய ஏம் எனக்கு இப்போ 25 இந்த 29 வயசு முக்கியம் இல்லை. என்னுடைய 50 வயசுக்கு பண தேவைகள் எனக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா அப்போ என்னால் பெரிய லெவலில் வேலை செய்வேனா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ என்னுடைய 50 வயசு வருங்காலத்தில் நான் வாங்கின ஷேரு பூம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா, அந்த மாதிரி செக்டார் ஏதாவது இருக்கா, அந்த மாதிரி ஷேர் ஏதாவது இருந்தால் நீங்கள் யூடியூப்பில் சொல்லுங்கள். உங்கள் யூடியூப் ஆடியோலாம் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, கேட்கறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். சரி, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பில் இதை யோசித்து நம்ம சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். அதாவது அவருக்கு எக்ஸாக்ட்டு வயசு ஒரு இடத்துல 25ன்னு போட்டிருக்காரு, ஒரு இடத்துல 29ன்னு போட்டிருக்காரு. எதுன்னு தெரியல. சரி, நம்ம 25னே வச்சுப்போமே. இப்போ அவருக்கு 25 வயசு அப்படின்னு வச்சுங்க. ட்ரேடிங்கில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, அவரால் டெய்லி சார்ட்டெல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் என்னுடைய 50 வயசு வரும்போது நான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் கேட்குறாரு அவரோட கொஸ்டினில் வாட்ஸ்அப்பில். இப்போது எந்த ஸ்டாக் வாங்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இந்த கேள்வி ரொம்ப பேருக்கு வரும். ஆனால் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியன்னா, அவருக்கு 25 வயசில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு தோணுது. அதுவே எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இந்த வயசில் எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, சிங்கத்துக்கூடையும் புலி கூடயும் தான் சண்டை போடுறதுக்கு விருப்பம் அதிகமாக இருக்கும். இந்த சிங்கம் புலி நான் சொல்கிறது எஃப்என்டோ டெரிவேட்டிவ்ஸ் இதை தான் சொல்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது அது ஒரு காடு மாதிரின்னு வச்சிங்க. ஆனால் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற புலி சிங்கத்துக்கூட தினமும் போராடுறது தான் இந்த டெரிவேட்டிவும் எஃப்என்டோ. அதை தான் ரொம்ப பேர் விரும்புவாங்க. ஆனால் இவர் வித்தியாசமாக நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகேங்களா, இதுவே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது அவருக்கு அந்த கேள்வி கேட்டது. அப்போ நான் இந்த சொல்ல போகிற இந்த ஸ்டாக்ஸை பற்றி, ஸ்டாக்குன்னு நான் இதை சொல்ல போகிறதில்ல, செக்டாராக தான் சொல்ல போகிறேன். அதாவது இன் ஃப்யூச்சர் நம்ம இந்தியாவில் அவர் சொன்ன மாதிரி 25 வருஷம்னா இன்னும் 25 வருஷம், அப்போ 2045 அந்த ஸ்டேஜில் இந்தியா எதை நோக்கி போயிட்டு இருக்குது, அப்போ இந்தியாவில் எந்த மாதிரி செக்டார்ஸ் எல்லாம் பூம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தான் நம்ம இங்கே பார்க்கணும். ஏன்னா பழைய செக்டார்ஸே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. அது பூம் ஆக தான் செய்யும். அண்ட் ஃப்யூச்சர் எப்படி இருக்குது இந்தியா 20 வருஷம் அப்படின்னும் போது, இல்லை 25 வருஷம் அப்படின்னும் போது, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸை விட செக்டார் தான் முக்கியமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நம்ம இங்கே ஒரு விஷயத்த யோசித்து பார்த்தோம்னா, இது ஒரு ஜென்ரலான இது தாங்க. 2000 யாராவது உங்ககிட்ட இன்டர்நெட்டு நம்ம உலகத்தையே மாற்ற போகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை நம்பியிருப்பீங்களா? 2000 தான் பல பேர் காலேஜே முடிச்சிருப்போம் நம்ம ஏஜில் இருக்கவங்க. இப்போ எனக்கு ஒரு 45 வயசு 44 வயசு ஆகுதுன்னா பாதி பேர் கண்டிப்பாக 2000 தான் காலேஜே முடிச்சிருப்போம். ஆனால் அந்த நேரத்தில் தான் இன்டர்நெட் அப்படின்றது ஒன்று உலகத்திலே வருது. அப்போ நமக்கு தெரியுமா, இன்டர்நெட் 2026 உலகத்தில் ஒவ்வொருத்தர் கையிலையும் இன்டர்நெட் இல்லாத ஒரு மனுஷனே இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம நம்பியிருக்கவே மாட்டோம். ஆனால் இப்போ உலகம் அப்படி தானே இருக்குது. இன்றைக்கி இன்டர்நெட் இல்லாத ஒரு நாள் கூட நம்மளால் வாழ முடியாது, ஒரு செகண்டு கூட வாழ முடியாது. எல்லாமே மொபைலில் தான் பார்க்குறோம், எல்லா இன்ஃபர்மேஷனையும் மொபைலில் தான் கலெக்ட் பண்ணுறோம். இதனால் நமக்கு உடல் உபாதைகள், கண்ணு கெட்டு போகுது, மனசு கெட்டு போகுது, டைம் வேஸ்ட்டாக போகுது. எல்லாம் நடந்தாலும் மொபைலில் விடுறதே கிடையாது. ஸோ அப்போ இன்டர்நெட்டுக்குள்ளே நம்ம எல்லாருமே ஒரு குடும்பமாக உள்ளே இருக்கிறோம்.
இது 2000 சொன்னாங்க. 2000 உலகத்தை இன்டர்நெட் தான் ஆளப்போகுது அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி 2026 உலகத்தை இன்டர்நெட் தான் ஆண்டுக்கிட்டு இருக்குது. அப்போது இதே நிலமை தானே இன் ஃப்யூச்சரில் 2045 2050லலாம் இதே தானே வரப்போகுது அப்படின்றது தானே நடக்க போகுது. அதுதானே உண்மை. அப்போது 2045 2050 எந்த மாதிரியான செக்டார்ஸ் எல்லாம் இந்தியாவில் பெரிய லெவலில் வளர்ச்சி அடைவதற்கான வழிவகை இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம இதில் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, ஏஐ. இப்போ ChatGPT வந்ததுனால எல்லாரும் என்ன ஏஐயை பற்றி நம்ம பேசுகிறோம். கரெக்டாக 1008 ஏஐ இப்போ உள்ளே வந்துடுச்சு. இது ஆரம்பம் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுலாம் ஜஸ்ட் ஒரு இனாகரேஷன் மாதிரி தான், ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். 2045 2050லலாம் எப்படி இருக்குன்னா, டாக்டரே ஏஐயை யூஸ் பண்ணுவாங்க, லாயரெல்லாம் ஏஐயை யூஸ் பண்ணுவாங்க, டீச்சர்ஸ் எல்லாம் ஏஐயை கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க. ஏன் விவசாயி கூட ஏஐ சம்மந்தமான ஏதாவது விஷயங்களை பயன்படுத்துறதுக்கான வழிவகைகள் கூட வருமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அப்போ இன் ஃப்யூச்சர் ஏஐ இல்லாத ஒரு கம்பெனியே இருக்காது அப்படின்ற மாதிரி தோணுது. நம்ம ஒரு காலத்தில் இந்த நோக்கியான்னு ஒரு ஃபோனை யூஸ் பண்ணியிருந்தோம், செங்கல் மாதிரி, 10 நாள் ஆனாலும் சார்ஜே இறங்காது. அந்த நிலைமைக்கு நம்ம இந்த ஏஐ வந்து இப்போ இருக்கிற ஏஐ கம்பெனியெல்லாம் 2040 45 பழைய நோக்கியா செல் மாதிரி ஆகிடும். அப்போ இந்த ஏஐயில் அட்வான்ஸாக இருக்கக்கூடிய இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனிகள் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதுதான் நான் ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு காலத்தில் இன்டர்நெட் கம்பெனியெல்லாம் என்னவாக இருந்தது, பெருசாக இருந்தது. எல்லாருமே இன்டர்நெட் கம்பெனி, கூகுளு, அது இது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, மைக்ரோசாஃப்ட்டு அப்படின்லாம். இப்போ எல்லாத்துக்கும் முன்னோடியாக எது வந்துடுச்சு, ஏஐ கம்பெனிங்க வந்துடுச்சு. அப்போ நாளைக்கு இந்த ஏஐ கம்பெனி என்னவா மாறிடும், பழைய நோக்கியா செல் மாதிரி ஆகிடும். 2045 2050 சொல்கிறேன். அப்போது இந்த ஏஐயில் என்னென்ன புதுசாக டெக்னாலஜி வந்துடும்னா, ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கம்பெனி எல்லாம் பெரிய லெவலில் வரும். அப்போ அது எந்த மாதிரி செக்டார்ஸாக உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டேட்டா சென்டர், க்ளவுட்ஸு, செமிகண்டக்டர், அப்புறம் இந்த கம்ப்யூட்டிங் பவரு, இந்த மாதிரி செக்டார்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் ஃப்யூச்சரில் பெரிய லெவலில் பூம் ஆகிறதுக்கு, வளர்ச்சி அடைவதற்கான காரணமாக அமையும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அடுத்தது ரினியூவபிள் எனர்ஜி. இந்த ரினியூவபிள் எனர்ஜி இன்றைக்கி எல்லோரும் நம்ம பெட்ரோலு, டீசலு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ இல்லை, கொஞ்சம் காலமாகவே அப்படி தானே இருந்தோம். நாளைக்கு என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், எல்லாம் எலக்ட்ரிக்காக ஆக போகுது. எலக்ட்ரிக் காரு, எலக்ட்ரிக் பைக்கு, எலக்ட்ரிக் பிளைனு, எலக்ட்ரிக் ஷிப்பு, இந்த மாதிரி ஆக போகுது நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சொல்லிக்கிட்டு இருந்தோம், இப்போ நடைமுறையில் அது வந்துடுச்சு. நம்ம ரோட்டில் எத்தனை எலக்ட்ரிக் பஸ்ஸை பார்க்குறோம், எலக்ட்ரிக் காரை பார்க்குறோம். ஏன் நம்ம வீட்டு பக்கத்தில் எத்தனை பேர் எலக்ட்ரிக் பைக் வச்சுருக்காங்க, எலக்ட்ரிக் கார் வச்சுருக்காங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இப்போது வாங்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நாளைக்கு மறுநாள் நாளை அப்படின்னும் போது ஏன் இந்த க்ளீன் எனர்ஜியை நோக்கி நம்ம இந்தியா போகாது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் எனக்கு தோணுது. அப்போ இந்தியா 2050 45லலாம் இந்த நெட் ஜீரோ டார்கெட் அப்படின்னு ஒரு ஏம் வச்சுருக்காங்க. அதாவது பொல்யூஷனே இருக்கக்கூடாது, எல்லாமே ஜீரோவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. அந்த காலகட்டத்தில் இந்த ரினியூவபிள் எனர்ஜி ஏன் பெருசாக வராது, இந்த க்ளீன் எனர்ஜி ஏன் டெவலப் ஆகாது, இதில் இருக்கக்கூடிய செக்டார்ஸ் சோலாரு, விண்டு, பேட்ரி ஸ்டோரேஜு, க்ரீன் ஹைட்ரஜன், இதெல்லாம் ஏன் பெரிய பூமாக வராது. அப்போ இந்த கம்பெனியெல்லாம் இப்போ வந்து ஓரளவுக்கு மாடஸ்டியாக ப்ராஃபிட் பண்ணாலும் ஏன் நான் சொல்லக்கூடிய 2045 2050லலாம் பெரிய லெவலில் வளர முடியாது அப்படின்றத நம்ம இங்கே திங்க் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள், 20 வருஷத்துக்கு முன்னாடி பெட்ரோல் பம்ப்பு முக்கியமாக இருந்தது, கரெக்டு தானே? பெட்ரோல் பங்க்கு எல்லா இடத்துலையும் இருந்தது. 20 வருஷத்துக்கு அப்புறம் சார்ஜிங் நெட்வொர்க் ஸ்டேஷன் முக்கியமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ எங்கெல்லாம் பெட்ரோல் பங்க் இருக்குதோ அங்கெல்லாம் பேட்டரியை சார்ஜ் பண்ணக்கூடிய சார்ஜ் பாயிண்ட் சென்டர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா உலகம் இதை நோக்கி தான் இப்போ போயிட்டுருக்கு. எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் ஈகோசிஸ்டம், அதாவது ஃப்யூச்சரில் காருனா கார் மட்டும் கிடையாது, அந்த கார் தயாரிக்கக்கூடிய பேட்ரி சார்ஜிங் ஸ்டேஷன், பவர் எலக்ட்ரானிக்ஸு, ஸ்மார்ட் மொபைலிட்டி, இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஈகோசிஸ்டம். ஓகேங்களா? அப்போது
இந்த செக்டார் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஈகோசிஸ்டம் அப்படின்றது பேட்ரி, எலக்ட்ரிக்கல் ஸ்டேஷன், பவர் ஸ்டேஷன், சார்ஜ் ஸ்டேஷன், ஸ்மார்ட் மொபிலிட்டி, பேட்டரி இதெல்லாம் சேர்ந்து பெரிய லெவலில் பூம் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஒரு காலத்தில் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வசதி படைச்சவங்க குதிரை வாங்குவாங்க, மாடு வாங்குவாங்க. குதிரையிலையும் மாட்டு வண்டியிலையும் ஊருக்கு நாடுக்கு வண்டியில் போவாங்க. அதுக்கப்புறம் சைக்கிள் வாங்கினாங்க, அதுக்கப்புறம் ஸ்கூட்டர் வாங்கினாங்க, அதுக்கப்புறம் அம்பாஸ்டர் கார் வாங்கினாங்க. இப்போ காரில் பலவித கார் வந்துச்சு. அந்த பலவித கார் வந்ததுக்கப்புறம் இப்போ எலக்ட்ரிக் காரும் வந்துடுச்சு. கரெக்டாக? இப்போ எலக்ட்ரிக் கார் தானே ரொம்ப பேர் வாங்க. என் பக்கத்து வீட்லேயே எலக்ட்ரிக் ஈவி தான் வச்சுருக்காங்க, டாட்டாது. அப்போது டெக்னாலஜி எந்த அளவுக்கு வேகமாக போயிட்டு இருக்குது அப்படின்றது நமக்கு இப்போ கண்கூடாவே தெரியுது. அப்போது 10-15 வருஷத்துக்கு ஒரு பேசு பொருளாக இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி செயல்படுத்திக்கிட்டு வருது. மார்க்கெட் செயல்படுத்திக்கிட்டு வருது, இந்தியா அதை செயல்படுத்திக்கிட்டு வருது. இந்தியாவோட தொலைநோக்கு பார்வை எதை நோக்கி இருக்குது? அப்போ நம்ம அதை நோக்கி, அந்த செக்டாரை நோக்கி பயணிக்கும் போது அதெல்லாம் பெரிய லெவலில் பூம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். அடுத்தது ஹெல்த் கேர் ரெவல்யூஷன். அதாவது இப்போ இந்தியா வந்து நமக்கெல்லாம் 45 வயசு இருக்குது. நான் சொல்கிறது ஒரு 25லேருந்து 40 அப்படின்னா 2045 2050. அப்போ நமக்கு என்ன ஆகிடும், 65 வயசு ஆகிடும். அப்போது நம்ம இப்போ யங்ஸ்டராக இருக்கிற நம்ம ஒரு இந்தியா வந்து அப்போ வயசாகிட்டுருக்கோம். இப்போ இளைஞர்கள் வந்து நம்ம இப்போ இளைஞர்களாக இருக்கோம். நமக்கு ஒரு 25 வயசு போனதுக்கப்புறம் நமக்கு 60-65 ஆனதுக்கப்புறம் அந்த நேரத்தில் இளைஞர்கள் அதிகமாக இருப்பாங்க. அப்போது 20 வருஷத்துக்கு அப்புறம் நமக்காக நம்மளாம் சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு என்ன தேவையாக இருக்கும்? ஹாஸ்பிட்டல், இந்த டயக்னோஸ்டிக்ஸு, மெடிக்கல் டிவைஸு, பயோடெக்னாலஜி, ஜியோமிக்ஸ். இது இப்போ இருக்கிற எல்லா சீனியர் சிட்டிசனுக்கும் தேவைப்படுது. நாளடைவில் போக 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 என்ன ஆகும், இந்தியா இளைஞர்கள் உருவாவதை விட வயசானவங்க உருவாகிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒருத்தர் சராசரி ஆயுட்காலம் அப்படின்றது கவர்மெண்ட் பிரகாரம் 74 75 அப்படின்ற மாதிரி இருக்குது. முன்ன எனக்கு தெரிஞ்சு நான் படிக்கிற காலத்தில் 60 என்னமோ நான் படித்த மாதிரி இருக்குது. இப்போது ஒரு 14-15 வருஷம் எக்ஸ்ட்ராவே சொல்கிறாங்க ஒரு சராசரி மனுஷனோட லைஃப். அப்போது இந்த ஹெல்த் கேர் ரெவல்யூஷன் அப்படின்றது பெரிய லெவலில் பூம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹாஸ்பிட்டல், டயக்னோஸ்டிக் இதெல்லாம் ஓகேங்களா. இன்றைக்கி நம்ம ட்ரீட்மெண்ட்டு பண்ணுறோம் ஓகேங்களா. அதை நாளைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரிவென்ஷன் பண்ணுவோம். அப்போ ஏஐ வந்து என்ன சொல்லும், இப்போ உங்களுக்கு 45 வயசு ஆகிடுச்சு, இன்னும் 50-55 வயசில் 5 வருஷத்துலேயே 10 வருஷத்துலேயே உங்களுக்கு டயாபெட்டிக்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடியே நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி ஏஐ எல்லாம் இனிமேல் சொல்லக்கூடிய காலங்களில் நம்ம இருக்கோம். அப்போது நான் சொல்லக்கூடிய இந்த ஹெல்த் கேர் ரெவல்யூஷன் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வாட்டர் அண்ட் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி. இந்த வாட்டர் அண்ட் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி இப்போ நம்ம ஃப்யூச்சரில் இப்போ நம்ம வந்து ஆயிலுக்காக சண்டை போட்டுக்கிறோம் ஒவ்வொரு நாட்டுக்குள்ளே. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல், லெபனான், அப்புறம் ரஷ்யா, உக்ரைனு, இந்த மாதிரி அவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிறது வேறு விஷயம்னு வச்சிங்களேன், உக்ரைனும் ரஷ்யாவும். ஆனால் அமெரிக்காவும் ஈரானும் சண்டை போட்டுக்கிறது ஆயிலுக்காக தான். ஸோ இந்த ஃப்யூச்சரில் இந்த ஆயில் பிரச்சனை இருக்காது அப்படின்ற மாதிரி தோணுது. அப்போ ஃப்யூச்சரில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, உலக நாடுகளெல்லாம் தண்ணிக்காக சண்டை போட்டுப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. அப்போ குடிக்கிற தண்ணி தான் ஆயிலை விட முக்கியமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இந்தியாவில் பாப்புலேஷன் அதிகம், சைனாக்கு அப்புறம் நம்ம தான் அதிகம் ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல ஃபுட் டிமாண்ட் வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்மார்ட் ஃபார்மிங், வாட்டர் மேனேஜ்மெண்ட், அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி இதெல்லாம் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் இன் ஃப்யூச்சரில். கண்டிப்பாக வாட்டருக்காக சண்டை போட்டுக்கிற காலம் மிக விரைவில் இல்லை, பக்கத்துலேயே இருக்குது, 20-25 வருஷத்துலேயே இருக்குது. குடிக்கிற தண்ணிக்கு உலக நாடுகள் சண்டை போடும் அப்படின்ற மாதிரி தோணுது. அப்புறம் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ். இன்றைக்கி இந்தியா உலகத்தில் மிகப்பெரிய டிஃபென்ஸ் மார்க்கெட்டு, அது நமக்கு தெரியும். நாளைக்கு பெரிய டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரர் கூட இந்தியா ஆகலாம். சேட்டலைட்டு, ட்ரோனு, ஸ்பேஸ் டெக்னாலஜி, மிசைல் சிஸ்டம்ஸு, இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி செக்டார்ஸில் நீண்ட கால வளர்ச்சியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இந்தியா வந்து டிஃபென்ஸுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்குது. நம்மளே பார்க்குறோம், பட்ஜெட்டில் எதுக்கடா அதிகமாக ஒதுக்குறோன்னா டிஃபென்ஸுக்கு தான் ஒதுக்குறான். அப்போ இந்த செக்டார்ஸ் எல்லாம் இன் ஃப்யூச்சரில், நான் சொல்கிறது எல்லாமே ஃப்யூச்சர்,
2045 2050 ஏன் இதெல்லாம் பெரிய வளர்ச்சி அடைந்த செக்டாராக மாற முடியாது, மாறக்கூடாது அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்? நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கணும். வர முடியாமலாம் இல்லை, வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஒரு காலத்தில் ஸ்பேஸ் அப்படின்னாவே அமெரிக்கா தான். இன்றைக்கி இந்தியா ஸ்பேஸ் ரேஸில் உள்ளே வருது. 20 வருஷத்துக்கு அப்புறம் ஏன் இந்த ஸ்பேஸ் ரேஸில் இந்தியா ஃபஸ்ட் இடத்துல இருக்காது அப்படின்ற மாதிரி நமக்கு எண்ணம் கண்டிப்பாக வரும். அப்படி இந்தியா வந்துடுச்சுன்னா அமெரிக்கா மாதிரி நம்மளும் பெரிய லெவலில் முதல் இடத்துல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன் ஃப்யூச்சரில். அதுக்கப்புறம் டிஜிட்டல் இந்தியா, இது ஆல்ரெடி இருக்கிறது தான். முன்னாடி யூபிஐலாம் ஒன்று கிடையாது. எது இருந்தாலுமே கேஷ் கொடுத்து தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் அதான் மாற்றிப்போம் பொருளை வாங்கிறதுக்கு. இப்போ அப்படியா இருக்குது? இன்றைக்கி மொபைல் பேமெண்ட்டுன்னு வந்துடுச்சு. நாளைக்கு த்ரூஅவுட்டு வேர்ல்டு ஃபுல்லாகவே டிஜிட்டல் பேமெண்ட், டிஜிட்டல் எக்கனாமின்னு வந்ததுன்னா அப்போ இந்த டிஜிட்டல் சம்மந்தமான செக்டார்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? பெரிய லெவலில் பூம் ஆகும். டிஜிட்டல் பேங்கிங், சைபர் செக்யூரிட்டி, ஃபினான்ஷியல் டெக்னாலஜி, இந்த மாதிரி எல்லாம் ஃப்யூச்சரில் பெரிய லெவலில் க்ரோத் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செக்டார்ஸை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, அப்போ நான் எந்த ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. என்னோட பதில், நீங்கள் ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண வேணாம். ஃப்யூச்சரை பில்டு பண்ணுற இடத்துல நீங்கள் போய் ஸ்டாண்டாக நின்றுக்கிட்டால் மட்டும் போதும். ஓகேங்களா? ஒரே ஸ்டாக் வாங்காதீங்க, ஒரே செக்டார் வாங்காதீங்க, ஒரே ஐடியாவை எப்போவுமே நம்பிக்கிட்டே இருக்காதீங்க. 25 வயசில் இப்போ அவருக்கு 25 வயசு அந்த பையனுக்கு அப்படின்னும் போது அவருக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு 100% அப்படின்னா அதை டைவர்சிஃபிகேஷன் சொல்லுவாங்கள்ல, 40% பிராண்ட் மார்க்கெட் இண்டெக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட், 20% டெக்னாலஜி அண்ட் ஏஐயில் இன்வெஸ்ட்மெண்ட், 15% எனர்ஜியில், 10% ஹெல்த் கேரில், 10% டிஃபென்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங்கில், 5% கேஷ் ரிசர்வ். ஓகேங்களா? இது நான் என்னுடைய ஐடியா தான் சொல்கிறேன். இது ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ்லாம் கிடையாது. இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஏன்னா ஒரு 25 வயசில் அப்படியேப்பட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கும் போது, எனக்கு 45 வயசு ஆகும்போது நான் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை எனக்குள்ளே வர்றது இயல்பான ஒன்று தான். இது மாதிரி என்னை விட இதை விட பயங்கரமாக பெரிய லெவலில் இந்தியாவை பற்றி திங்க் பண்ணக்கூடிய பல வல்லுநர்லாம் இருப்பாங்க. நம்மலாம் ஒன்றும் இல்லை, சாதாரண ஆள் தான். இப்போ எனக்கே இப்படி தோணும் போது இன் ஃப்யூச்சர் இந்தியா 20-25 வருஷத்தில் இந்த மாதிரி இந்த செக்டார்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, நம்ம டெய்லியும் தொடர்ச்சியாக செய்திலையும் உலகத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகளையும் மார்க்கெட்டில் எந்தெந்த செக்டாரு அடிபட்டாலும் மறுபடியும் மேலே வருது, இதெல்லாம் நம்ம பார்க்க பார்க்க நமக்கு தெரியுது. அப்போ இந்தியா இதை நோக்கி தான் போயிட்டுருக்கு அப்படின்றது. ஸோ அதனால் சொல்கிறேன். வாரன் பஃபட் ஒன்று சொல்லுவார்ல, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இது தான். someone is sitting in the shade today. ஓகேவா? பிகாஸ் someone planted a tree a long time ago அப்படின்னு சொல்லுவார். இதுக்கு என்ன சொல்ல அர்த்தம்? இன்றைக்கி இன்றைக்கி ஒரு விதையை நீ விதைச்சிருக்க, அந்த விதை நாளைக்கு பெரிய மரமாக மாறும். அந்த மரத்தோட நிழலில் உன் சந்ததி, உன் குடும்பம் இளைப்பாறும். அதுக்கு உண்மையான பொருள் இதுதான். someone is sitting shade today because someone planted a tree a long time ago அப்படின்னு சொல்லியிருக்காரு. 25 வயசில் இருக்கிற நீ இன்றைக்கி ஒரு 5,000 50,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நீ இந்த இடத்துல ஸ்டாக்கை வாங்கலை. நீ உன்னோட 50 வயசு வாழ்க்கையை வாங்கிறதுக்காக இன்றைக்கி நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற. அந்த ஃப்ரீடம் வேணுன்றதுக்காக 50 வயசுக்காக நீ இன்றைக்கி அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற. அதாவது இந்த 5,000 இந்த 50,000 அப்படின்றது இன்றைக்கி விதை மாதிரி. இந்த விதையை நீ விதைக்கிற, இது நாளைக்கு செடியாக மாறி அதுக்கப்புறம் அது மரமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கி இந்த மரத்தோட இந்த விதையை நீ விதைக்கிற, உன்னுடைய குழந்தைகள் நாளைக்கு இந்த மரத்தில் உக்காந்து ஓய்வெடுக்கிறதுக்கான நேரம் காலம் வெகு சீக்கிரத்தில் இருக்குது. உன்னுடைய குழந்தைகள் இந்த மரத்தோட நிழலில் உக்காந்து விளையாடும் அளவுக்கு இந்த செக்டர்ஸ் எல்லாம் பூம் ஆகக்கூடிய வளர்ச்சி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ட்ரேடிங் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ரேடிங்னாவே சில பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு பிடிக்காது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஏன் ட்ரேடிங் பிடிக்காதுன்னா, அதில் அடி வாங்கி 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 இருக்கிற காசெல்லாம் தொலைச்சிட்டு ட்ரேடிங்லேருந்து ஐயோ இதுக்கு மேலே என்னால் இருந்தால் நான் என்னையே இழந்துடுவேன்
அப்படின்றதுனால ட்ரேடிங்கிலிருந்து ஜம்ப் ஆகி போனவங்க தான் இன்வெஸ்டர்ஸ். நீங்கள் போய் இன்வெஸ்டர்ஸை போய் கேளுங்க, நீங்கள் ட்ரேடிங் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டால், அட ஏன் தம்பி அதில் லாஸை தாங்க முடியாத தம்பி இதில் வந்திருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே கண்டி, எந்த ஒரு மனுஷனும் டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே நான் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க பண்ணுறேன் காலங்காலமாக அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த மாதிரி தெய்வங்களை நம்ம தேடி கண்டுபிடிச்சி போற்றி வணங்கலாம். ஆனால் அதிகப்படியாக ஒரு 80% ட்ரேடிங் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வந்திருப்பாங்க. இது என்னுடைய கருத்து தான். ஆனால் டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பெரிய பெரிய ஆளுங்களாம் இருப்பாங்க. அது எனக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். தெரியாமல் இருக்கிறத நான் கச்சாமுச்சான்லாம் சொல்ல முடியாது. அதனால தான் ஒரு 20% டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் டைரெக்டாக பண்ணுறவங்க இருப்பாங்கன்னு சொல்கிறேன். ஆனால் அதிகப்படியாக ட்ரேடிங் பண்ணிவிட்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருப்பாங்க. அந்த வலி தாங்க முடியாதவங்க தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற நிழலில் ஓய்வு எடுத்துக்கிட்டு இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஓகேங்களா? சரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனா உங்கள் தலைமுறையை மாற்றும். ட்ரேடிங் உங்களை பணக்காரனை ஆக்கலாம் ஒரு ஷார்ட் டேர்மில். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் அடுத்த தலைமுறையை அது பேணி காக்கும் அப்படின்றது தான் இங்கே உண்மை. அப்போ ஒரு ட்ரேடிங்க்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் புரியுங்களா? ட்ரேடிங் ஷார்ட் டேர்மில் உன்னை பணக்காரனாக ஆக்கும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் உன்னுடைய அடுத்த தலைமுறையே பெரிய லெவலில் முன்னேறி கொண்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை தான் அது. அதனால் சார்ட்டை பார்க்குற நேரத்தை விட ஃப்யூச்சரை பாருங்கள். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ண போகிறீங்க. அவர் அந்த 25 வயசு யங்ஸ்டர் சொன்ன மாதிரி, நான் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ண போகிறேன், என்னுடைய 50 வயசில் என் வாழ்க்கையை நான் மிக சிறப்பாக கொண்டாடணும்னா, எனக்கு மணி ஃப்ரீடம் வேணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தீர்க்கமான முடிவு அவர் எடுத்ததுனால அவருக்கு இந்த நான் ஆடியோவை டெடிகேட் பண்ணுறேன். 25 வயசில் ஆரம்பிக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் தான் அவரோட 50 வயசில் ஒரு பெரிய வாழ்க்கையை, ஒரு சிறப்பான வாழ்க்கையை அவருக்கு அமைச்சு கொடுக்கும் அப்படின்றதுல எனக்கு எந்தவித கருத்தும் கிடையாது, எந்தவித டவுட்டுமே கிடையாது. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களும் ஃப்யூச்சரில் விட உங்கள் ஃப்யூச்சருக்காக இல்லை ட்ரேடிங் எனக்கும் பெரிய லாஸஸ் தான் தந்துக்கிட்டே இருக்குது, நானும் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த இதுவில் போகிறேன்னா 2045 2050 இந்தியா இந்த நான் சொன்ன செக்டாரை நோக்கி தான் போயிட்டுருக்கு. அதில் எது உங்களுக்கு கன்சிடரபுளாக இருக்கோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே ஒரு டிஸ்க்ளைமர், நான் செபியால் அங்கீகரிக்கப்பட்ட பர்சன் கிடையாது. ஓகேங்களா? இது ஜஸ்ட்டு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக என் மனசில் தோன்றதை அப்படியே நான் சொல்கிறேன். ஆனால் இதுதான் நாளைக்கு இந்தியா இப்படி தான் போக போகுது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.